காஞ்சிபுரம் சென்னை டு பெங்களூர் போற நேஷனல் ஹைவே. இங்க இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் டிராவல்ல ஒரு சூப்பரான சைட் தான் பார்க்க போறோம். எவ்வளவு பெரிய ஆர்ச் கொடுத்துருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சைட் எல்லாமே ரெசிடென்சியல் பில்டிங் தான். ஸோ இந்த மாதிரி ரெசிடென்சியல்குள்ள பக்காவான லேஅவுட்டா தான் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரத்தோட நியூ பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வருது, புதுசா வர போற கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவே 1.5 கிலோமீட்டர்ல சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மெட்ரோ வரும். இதுதான் நமக்கு 2 மெட்ரோக்கு மிடில தான் நம்ம சைட் இருக்கு. வந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வேலம்மல் போதிக்கம் பிரிமிங்ன்ற ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. NHல இருந்து நம்மளுக்கு ஒரு 800 மீட்டர் தான் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ். 101 அம்யூனிட்டிஸ் கிட்ட நம்ம சைட்குள்ள 101 அம்யூனிட்டி. மெயின் ரோடு வந்து 60 அடி ரோடு தான். 60 அடி ரோடு வேற மாதிரி லைட்டே பார்க்க விடலாம். ஓகே, வந்து ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ATM, கிளப் ஹவுஸ், புதுசா ரெசார்ட், லெமன் ட்ரீ ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க, 4 ஸ்டார் ஹோட்டல். கரெக்ட். அதுக்கான பூமி பூஜை நம்ம சைட்ல போட்டுருக்கோம். நம்ம டர்ஃப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டர்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட், ஃபுட்பால், பிக்கிள் பால். ஆஃபர் நேம் வந்து பாத்தீங்கன்னா நெத்தி அடி. சைட்டோட வந்து phase 2 வந்து லான்ச் வச்சிருக்கோம். மார்ச் 7 and 8 வந்து சைட்டோட லான்ச் வச்சிருக்கோம். ஸோ 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். காஞ்சினால எல்லாருக்கும் என்ன தெரியும்? கோவில் தான் ஃபேமஸ், அதே மாதிரி பட்டு தான் ஃபேமஸ் தெரியும். ஆனா அர்க்கடை ஏர் சிட்டி வந்ததுக்கு அப்புறம் இனிமே ப்ராப்ஷல் தான் ஃபேமஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சைட் வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்க இடம் தான் பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம். இப்போ நம்ம நின்றுட்டு இடம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை டு பெங்களூர் போற நேஷனல் ஹைவே. இங்க இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் டிராவல்ல ஒரு சூப்பரான சைட் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பாருங்களேன், பாக்குற தூரத்துல மீனாட்சி அகாடமி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நியர்பைல காலேஜ், ஸ்கூல் எல்லாமே நியர்பைல தான் இருக்கு. அப்படி ஒரு லேஅவுட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வெளியே பார்க்கலாம். இப்போ நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிட்டோங்க. பாருங்க என்ட்ரன்ஸே எவ்வளவு பெரிய ஆர்ச் கொடுத்துருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சைட்டுக்கு தான் வந்திருக்கும். சைட் யார் கொடுத்தா பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ஷல் தான் கொடுத்துருக்காங்க. சைட்னே பாத்தீங்க அப்படின்னா அர்க்கடை ஏர் சிட்டி 180 ஏக்கர்ல மெகா டவுன்ஷிப்பா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஆர்ச்சா ஆப்போசிட்ல பாருங்க, பார்த்தா அவங்களே தெரியும், ஃபுல்லாமே ரெசிடென்சியல் பில்டிங் தான். ஸோ இந்த மாதிரி ரெசிடென்சியல்குள்ள பக்காவான லேஅவுட்டா தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒரு கல்யாணத்துக்கு இல்லை ஒரு விசேஷத்துக்கு போறீங்க அப்படின்னா மொய் எழுதுவீங்க. எவ்வளவு எழுதுவீங்க? 101 ஆரம்பிச்சு 1,01,000 கூட. அந்த ஒன்றுன்றது கம்பல்சரி வந்துடும். ஸோ அதே கான்செப்ட்ல தான் இங்க வந்து 101 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 20, 30 அந்த மாதிரி தான் வரும். ஆனா இங்க 101 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் பண்ணி தான் ஆஃபர் கொடுக்க போறாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 100. அது என்ன 100ன்றத சைட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இந்த சைட்டை பத்தி ஃபுல் டீடைல் சொல்றதுக்காக நம்ம கூட சேல்ஸ் மேனேஜர் சார் இருக்காங்க. அவங்க ஃபுல் டீடைல் சொல்ல போறாங்க. சார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. இந்த சைட் ஆக்சுவலா எங்க லொகேட் ஆயிருக்கு, எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், அதே மாதிரி என்ன அப்ரூவல் இருக்கு, அதை போய் சொல்லுங்க. நம்ம கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல். நம்ம சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்கேட் ஏரோ சிட்டி. ஓகே. இது எங்க லொகேட் ஆகிட்டுன்னு பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கும். காஞ்சிபுரம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு அதுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் நம்ம 180 ஏக்கரால நம்ம சைட் பண்ணிருக்கோம். சூப்பர். 180 ஏக்கர்ல பண்ணிருக்கோம். அதே மாதிரி என்னென்ன அப்ரூவல் சார் இருக்கு? நம்ம அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் பண்ணிருக்கோம். சூப்பர் அப்ரூவல் இருக்கு. அதே மாதிரி எத்தனை பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2000 பிளாட்டுக்கு மேல பண்ணிருக்கோம். ஓகே. ஓகேங்களா, நம்ம கிட்ட மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம பிளாட் சைஸ் அவைலபிள். சூப்பர். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வாங்கிக்கலாம் பிளாட் இருக்கு. ஓகே, வேற மாதிரி. சரிங்க சார், இப்போ நம்ம சைட்டை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி சைட்டுக்கு வெளியே, அதாவது நம்ம இந்த சைட்ல வாங்குறாங்க அப்படின்னா நியர்பைல இவ்வளவு டெவலப்மெண்ட் வருது அப்படின்னா என்னென்ன டெவலப்மெண்ட் வருது சொல்லுங்க சார்? நம்ம சைட்டுக்குள்ளவும் டெவலப்மெண்ட் வருது, சைட்டுக்கு வெளியும் டெவலப்மெண்ட் தான். காஞ்சிபுரத்தோட நியூ பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வருது. ஓகே. சைட்டுல இருந்து நம்ம 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் புது பஸ் ஸ்டாண்ட் வருது. ஓகே. சைட்டுக்கு அப்படியே பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வர போற கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட். ஓகே. ஓகேங்களா, அது வந்து 5400 ஏக்கர்ல பண்றாங்க, பெரிய ஏர்போர்ட்டா. அது வந்து நம்ம சைட்டுக்கு பேக் சைட்ல இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள தான் இருக்கு. சூப்பர். 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஓகே. சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, அதுவும் நம்மளுக்கு சைட்டுக்கு பேக் சைட்ல தான் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சூப்பர். அதாவது வந்து 7 கிலோமீட்டர்ல பரந்தூர் ஏர்போர்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து 3 கிலோமீட்டர்ல எக்ஸ்பிரஸ் ஹைவே வருது. அதுவுமே சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே இருக்கு. ஓகே. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா புதுசா காஞ்சிபுரத்தோட புது பஸ் ஸ்டாண்டு, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஓ, 2 கிலோமீட்டர்ல வரப்போகுது. 2 கிலோமீட்டர்ல புது பஸ் ஸ்டாண்ட். அது வந்து 19 ஏக்கரால பெரிய பஸ் ஸ்டாண்ட் தான். அதுவும் வேற மாதிரி இருக்கும் போலயே. அதாவது நம்ம சைட்டுக்கு உள்ள இல்ல, சைட்டுக்கு சரௌண்டிங்ல அவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ மெட்ரோ ஸ்டேஷனுமே வருமா சார்? மெட்ரோ ஸ்டேஷனும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மெட்ரோ வரும். இதுதான் நமக்கு 2 மெட்ரோக்கு மிடில தான் நம்ம சைட் இருக்கு. சூப்பர். பேக் சைட்ல பரந்தூர், ஃப்ரண்ட்ல நீர்வல்லூர், அதுக்கு மிடில தான் நம்ம சைட் இருக்கு. வேற மாதிரி பாத்தீங்களா? இந்த சைடு எக்ஸ்பிரஸ் ஹைவே, இந்த சைடு நேஷனல் ஹைவே, இந்த சைடு பரந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன், இந்த சைடு வந்து நீர்வல்லூர். ஓகே, பாத்துங்க. இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி சைடுன்னு சொல்லிட்டு எல்லாமே டெவலப்மெண்ட் தான். அதே மாதிரி நான் நேஷனல் ஹைவேல பார்த்தேன் சார், அது வந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். ஓகே. இந்த மாதிரி வந்து நியர்பை காலேஜ் கூட இருக்கு. காலேஜ் இருக்கு, வெளியில ஸ்கூல்ஸ் இருக்கு. நியர்பை காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே. பேக் சைடுல ஸ்கூல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா வேலம்மல் போதிக்கம், அது ஃபேமஸான ஸ்கூல், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் நம்மளுக்கு
சைட்டுக்கு பேக் சைடில் தான் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். சூப்பர். ரைட் ஹேண்ட் சைடில் பிரிமிங்ன்ற ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஓகே ஓகேங்களா, எல்லாமே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளவே எல்லாமே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். சூப்பர். இப்போ வந்து நீங்கள் நியர்பை டெவலப்மெண்ட் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி நியர்பை ஸ்கூல் காலேஜுமே சொல்லிட்டீங்க. இப்போ வந்து சைட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி எப்படி சார் இருக்குது? கனெக்டிவிட்டி நம்ம என்ஹெச் சொன்னோம் பார்த்தீங்களா, என்ஹெச்லேருந்து நம்மளுக்கு ஒரு 800 மீட்டர் தான் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ். ஓகே ஓகேங்களா, பேக் சைட்லேயே நம்மளுக்கு ஒரு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. சூப்பர். அங்கேருந்து நம்மளுக்கு வரலாம், என்ஹெச்லேருந்து நம்மளுக்கு வரலாம். சூப்பர். இது கனெக்டிவிட்டி நம்மளுக்கு. ஓகே, இப்போ கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு. சைட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. நம்ம வெளியே அம்யூனிட்டிஸும் கொடுத்துட்டு நீங்க பாத்துட்டீங்க, சைட்குள்ள யாருமே கொடுக்காத அளவுக்கு நம்ம 101 அம்யூனிட்டிஸ் கிட்ட நம்ம சைட்குள்ள கொடுக்கணும். 101 அம்யூனிட்டிஸ் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுல மேஜரா வந்து பாத்தீங்கன்னா, மேஜரா வந்து நம்ம ரோடு எல்லாமே கொடுப்போம். அந்த ரோடு சைஸ் கூட நம்ம சின்னதா கொடுக்காம மெயின் ரோடு வந்து 60 அடி ரோடு தான். 60 அடி ரோடு வேற மாதிரி நேஷனல் ஹைவே மாதிரி கொடுத்தா. நேஷனல் ஹைவே தான், நம்ம அதுல ஃளைட்டே பறக்க விடலாம். ஓகே, ஏன்னா பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கனால அப்படியே லேண்டிங் கூட இங்க பண்ணிக்கலாம். உள்ளவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் குள்ளவும் பாத்தீங்கன்னா 40 அடி 30 அடி தான் நம்ம ரோடு சைஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, அதே மாதிரி வாட்டர் லைன் எல்லா பிளாட்டுக்குமே நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளாட்டுக்குமே நம்ம வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம். சூப்பர். இண்டிவிஜுவலா வந்து பைப் லைன் கொடுத்துருக்கீங்க. பைப் லைன் கொடுத்துருக்கோம். நமக்கு அப்படியே பேக் சைட்ல ஈபியும் கொடுத்துருக்கோம். பார்த்தாலே தெரியும், ஒரு இபி லைனுமே கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேங்குமே கொடுத்துருக்காங்க. சார் அது எத்தனை லிட்டர் சார்? அது ஃபேஸுக்கு ஒன்றுக்கான வாட்டர் டேங்க் மட்டும். அது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs கெப்பாசிட்டி. சூப்பர். அந்த வாட்டரோட டேங்க் வந்து 2 lakhs கெப்பாசிட்டி. ஓகே சார், வந்து 101 அம்யூனிட் சொன்னீங்க, ஆனா ஒன்றும் பெருசா இல்லை. எல்லா இடத்தையும் சொல்ற மாதிரி பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க, இபி லைன் இருக்கு, வாட்டர் டேங்க் இருக்கு, இந்த மாதிரி நார்மலா தான் சொல்றீங்க. இதுதான் நம்ம வந்து நார்மலான்றது இல்லை. 101 அம்யூனிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து எல்லாமே கொடுக்குற அம்யூனிட்டிஸ் கொடுத்துரும். ஓகே, யாருமே கொடுக்காத அளவு வந்து பாத்தீங்கன்னா 180 ஏக்கரான்னும் போது சைட்டை விட்டு நம்ம யாருமே வெளியில போக கூடாது. ஓகே, அந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் உள்ள கொடுக்குறோம். உள்ளவே வந்து ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏடிஎம், கிளப் ஹவுஸ், புதுசா ரெசார்ட், இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையில 4 ஸ்டார் ஹோட்டல். கரெக்ட். அதுக்கான பூமி பூஜை நம்ம சைட்ல போட்டுட்டோம். நம்ம சைட்டுக்குள்ளே அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பூமி பூஜையை போட்டுட்டோம். வேற மாதிரி சொல்லுவாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம். நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பூமி பூஜையை போட்டுட்டோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம டர்ஃப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டர்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட், ஃபுட்பால், பிக்கிள் பால்ன்றது நீங்க சென்னையில எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த காஞ்சிபுரம் சரௌண்டிங் எங்கேயுமே இல்லாம நம்ம பிக்கிள் பால் கோட் கொடுத்துருக்கோம். ஓகே, அதான் நம்பர் 1 நம்ம தான் போட்டுருக்கோம். நம்பர் 1 காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிக்கிள் பால் கோட் பண்ணி கொடுத்துருக்கோம். வேற மாதிரி சார். இப்போ இந்த சைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒன்று சொன்னாங்க, என்னன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா தான் 100க்கு சொல்லுவாங்க, 100 அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஏதோ ஒரு ஆஃபர்னு சொல்லி 100ன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டனே. அது 100ன்னு இல்ல, அந்த ஆஃபர் நேம் வந்து பாத்தீங்கன்னா நெத்தி அடி. என்ன இது, என்ன புதுசா இருக்கு இது? ப்ராப்ஷன் நேம் நம்ம கொடுக்குற ஆஃபரும் பெருசா தான் இருக்கும். ஓகே, பேரும் புதுசா தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நம்ம நம்பர் 1 தான் இருப்போம். ஓகே, அதுக்காக தான் அந்த 100 சார். அது 100 என்னன்னு சொல்லிடுங்க சார் மக்களுக்கு. அந்த 100 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட வந்து phase 2 வந்து லான்ச் வச்சிருக்கோம். மார்ச் 7 and 8 வந்து சைட்டோட லான்ச் வச்சிருக்கோம். சூப்பர். அன்னைக்கு லான்ச் அன்னைக்கு புக் பண்ற எல்லா கஸ்டமருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். அதாவது வந்து புக் பண்ற எல்லாருக்குமே 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ பண்ணிடலாமா? வந்து புக் பண்ற 1000 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் கஸ்டமர் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். பாத்துங்க, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து வேற லெவல் ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. செம்மையான ஒரு ஆஃபரா இருக்கு. சரிங்க சார், இதெல்லாம் ஓகே தான். ஆஃபர் ஓகே, கனெக்டிவிட்டி ஓகே, நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் ஓகே, நேஷனல் ஹைவே ஓகே, நியர்பை ஸ்கூல் காலேஜ் கூட ஓகே. இதுக்கு வந்து எதுவுமே ராங் டிக்கெட் அடிக்க மாட்டாங்க, எல்லாமே ரைட் டிக்கெட் தான் அடிப்பாங்க. இப்போ 100 ஸ்கொயர் ஃபீட் வேற சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல என்ன மக்கள் இப்போ வந்து என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க, இதுக்கு நாங்க என்னைக்கு வரணும், எங்களுக்கு கேபேசிட்டிலாம் எப்படி, எல்லாமே அதுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ நீங்க ரேட் வைஸ் நீங்க சரௌண்டிங்ல செக் பண்ணி கூட பாருங்க, இந்த ரேட்டுக்கு யாருன்னா கொடுக்குறாங்களான்னு. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டோட ரேட் வந்து 2200 rupees. வெறும் 2200 ரூபாய். வேற மாதிரி காஞ்சிபுரத்துல, அதுவும் காஞ்சிபுரத்துல 180 ஏக்கரா கொடுத்து எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுத்து வெறும் ஸ்கொயர் ஃபீட் 2200 ரூபாய் கொடுக்குற ஒரே கம்பெனி எதுனா ப்ராப்ஷல் மட்டும்தான் சார். அதே மாதிரி நம்ம சைட்டுக்குள்ள இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி பண்ணி வந்துட்டாங்களா சார், எப்படி சார்? ஆமாம் சார், நம்ம சைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 5 வீடு 6 வீடு கட்டிட்டாங்க. ஓகே, இன்னமும் போர் போட்டிருக்காங்க, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு கஸ்டமர் எல்லாம். ஓகே, வீடுங்களும் நம்ம டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு நம்ம. ஓகே, நீங்க பார்த்தாலே தெரியும், அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வீடாவே கட்டி வச்சிருக்காங்க. அது பக்கத்துல தான் வாட்டர் டேங்க் இருக்கு. ஸோ இது வந்து phase 1க்கு, இதே மாதிரி phase 2 இப்போ லான்ச் பண்ண மார்ச் 7 and 8 லான்ச் ஆக போகுது. ஸோ அது தனியாக வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துலாம். கண்டிப்பாக பண்ணி கொடுத்துலாம். ஓகே சார், சரிங்க சார். இப்போ வந்து வீடு கட்டி வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இனிஷியலாக தான் ஒரு அமௌண்ட் இருக்குது. இப்போ என்னால் ஃபுல் அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னா இனிஷியலாக இந்த அமௌண்ட் இருந்தால் வந்துடலாம்னா என்ன அமௌண்ட் சார்? மினிமம் 1 லட்ச ரூபாய் இருந்தால் போதும். ஓகே, 1 லட்ச ரூபாய் நீங்கள் கையில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிச்ச அமௌண்ட் எல்லாமே நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம். லோன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். மேக்ஸிமம் 80% to 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். அதனால உங்கள் கையில் வெறும் 1 லட்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்பி இங்கே வந்துடலாம். ஈடம்பாக்கத்தில் இப்போ 2026 பிப்ரவரி மாதம் 1 ஸ்கொயர் ஃபீட் அது கூட வாங்க முடியாது, ஏன்னா பிரைஸ் ரேஞ்ச் எங்கேயோ இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட் நியர்பையில் இருக்கிற அர்க்காடி ஏர்ஸ்ட்ரீட்ல தான் நின்றுட்டு இருக்கோம். இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2200 தான் கொடுத்துட்டு இருக்காங்க.
நீங்க அங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ப்ராப்ஸலோட அர்க்கட் ஏர் சிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு சூப்பரான லே அவுட். அது மட்டும் இல்லாம காஞ்சினால எல்லாருக்கும் என்ன தெரியும், கோவில் தான் ஃபேமஸ், அதே மாதிரி பட்டு தான் ஃபேமஸ் தெரியும். ஆனா அர்க்கட் ஏர் சிட்டி வந்ததுக்கு அப்புறம் இனிமே ப்ராப்ஸல் தான் ஃபேமஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 180 ஏக்கர்ல மெகா டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஃபரும் பார்த்திருப்பீங்க, பிரைஸ் ரேஞ்சும் பார்த்திருப்பீங்க. இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைட் விசிட்டை புக் பண்ணுங்க. சார் முக்கியமானது சைட் விசிட் வந்து இப்போ நீங்க மார்ச் 7, 8 வந்து லான்ச்சிங் சொல்லியிருக்கீங்க. ஆமா. ஸோ இப்போ வந்து நம்ம வியூவர்ஸே வந்து பார்த்துட்டு கால் பண்றாங்க அப்படின்னா நீங்க கேப் ஃபெசிலிட்டி எப்படி பண்றீங்க? நம்ம 7, 8 இந்த டேட்டுக்கு அங்க மட்டும் நம்ம கேப் ஃப்ரீ கேப் பண்ணி கொடுக்கலாம். எப்போ நீங்க ஃபோன் பண்ணி கேட்டாலுமே ஃப்ரீ கேப் பண்ணி கொடுக்குறோம். பிக்கப் அண்ட் ட்ராப் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அவங்க வந்தா மட்டும் போதும். சூப்பர், வேற மாதிரி தரமான ஆஃபர், அதே மாதிரி தரமான சைட்டு, வேற லெவல் சார். கண்டிப்பா இதே மாதிரி ஒரு சூப்பரான லே அவுட்டோட அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ.